தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரான செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த பதிலடியில் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்று குறிப்பிட்டதற்கு மகாத்மா காந்தி வழிவந்த தன்னை நான் அவமானப்படுத்தி விட்டதாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி வழிவந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்து வந்த பாதை ஆடிட்டர் பாண்டியனின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அப்படின்னு போட்டு இந்த வழக்கு எண், அந்த சட்டப்பிரிவு இது எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. அது கூடவே இன்னும் சில குற்ற வழக்குகளையும் அவர் ஆட் பண்ணியிருக்காரு. கூடவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொலை முயற்சி வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு, பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு, வெடிபொருள்கள் வழக்கு, கொலை வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள் தான். குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்குகள் மட்டுமே 3 வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தன. இது தவிர ஆடிட்டர் பாண்டியனின் கொலை வழக்கு, குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா? இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று இவர் எதிர்பார்க்கிறார்? வாழும் மகாத்மா என்றா? அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேரெதிர் கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமாடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கில்லை. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும், அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காரு.